நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பிந்தின 16ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரை. இதற்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னென்றால், எதிராளியை முறியடிக்கும் விசுவாசத்தின் வல்லமை. எதிராளியை முறியடிக்கும் விசுவாசத்தின் வல்லமை. The power of faith to overcome the enemy. The power of faith to overcome the Satan. ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் வெட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்துல எப்பொழுதும் பிரிதியா இருக்கு கர்த்தாவே. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக உள்ளது. உங்களுடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதன்படி இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து உங்களுக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து இந்த உலகத்துல நாங்கள் சாட்சி பகர நீரை அனுக்கிரகம் செய்யணுமா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. Christian life is a lot of hills and valleys. பள்ளத்தாக்குகளும் மேடுகளும் வனாந்தரமும் நிறைந்த ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை முறைதான் உலக வாழ்க்கை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. கானானுக்குள் பிரவேசித்த மக்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் சாதாரணமாக அதை சுதந்திரிக்கவில்லை. உபாகமம் 11:12 பாருங்கள், அவர்கள் சுதந்திரிக்க போகின்ற இடம் மேடும் பள்ளமுமான ஒரு இடம், மலையும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு இடம். ஆனால் அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கடவுள் சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆனால் நிலைமையோ அங்கு அப்படி இருக்கிறது. அதாவது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிற போது ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அது ஒரு குடிசையை கூட கடவுள் தெரிந்து கொள்கின்ற போது அதை கோபுரமாக அவரால் மாற்ற முடியும். ஒரு சாதாரண தகரத்தை கூட தங்கமாக அவரால் மாற்றி அழகு செய்ய முடியும். அப்பேற்பட்ட வல்லமை படைக்கும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையை பெற்ற, வல்லமையை பெற்ற, அவருடைய விசுவாசத்தினாலே இப்பேற்பட்ட வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம் சாட்சிகளாக இருக்க 3 காரியங்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. முதலாவதாக, we are all called to use the spiritual resources for the glory of God. ஆவிக்குரிய வரங்களை பெற்ற நாம் அதை கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீஷர்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட 3 சீஷர்கள் வருகிறார்கள். வந்து 9 சீஷர்கள் இருக்கின்ற இடத்துல அவர்கள் மத்தியிலே பல ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கின்ற அந்த இடத்துல அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are arguing with one another. ஏனென்றால் இந்த வேதபாரகர் ஸ்கிரைப்ஸ் யார் என்று பார்க்கின்ற போது நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள், அதாவது கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக படித்து அதை வியாக்கியானம் செய்கின்ற ஒரு பாண்டித்யம் பெற்றவர்கள். பட் they are arguing with the disciples and also with the people. அங்கே அதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களோடு கூட வந்து அவர் அங்கே கலந்து கொள்கிறார். கலந்து கொண்ட பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்கின்ற போது நடக்கின்ற சம்பவத்தை சொல்கிறார்கள்.
அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், ஐயா, என்னுடைய மகன் ஒரு சின்ன வயசு தான், சின்ன பிள்ளை, அவனுக்கு ஊமையான ஒரு பிசாசு, ஒரு ஆவி அவனை பிடித்துக் கொள்கிறது. 17ஆம் வசனத்துல ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை இடத்துல கொண்டு வந்தேன். ஆனால் அந்த நேரத்துல நீங்கள் இல்லை, உடைய சீஷர்கள் 9 பேர் இருந்தார்கள், ஜனங்கள் எல்லாம் இருந்தார்கள், உம்மோடு இருந்தவர்கள் தானே, இவர்களாலும் செய்ய முடியும் என்று நினைத்து இந்த பேயை ஓட்ட முடியும் என்று சொல்லி வந்தேன். ஆனால் இவர்களால் அதை துரத்த முடியாமல் போய்விட்டது. ஏன் அது முடியவில்லை என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு மிக ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை ஏற்பட்டது. அதாவது அவர் சொல்லுகின்ற காரியம் 19 அவர் பிரதிநிதித்துவமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, ஓ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், சீஷர்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு காரியம், அங்கே இருக்கின்ற அந்த மக்களுக்கும் சொல்லப்படுற, முக்கியமாக சீஷர்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சீஷர்கள் they were unable to deliver the boy from demonic control. பிசாசுடைய ஆதிக்கத்திலே விழுந்து கிடந்த இந்த ஒரு சிறு பிள்ளையை, பையனை ஊமை பிசாசு பிடித்து இருக்கிறது, ஒரு ஆவி பிடித்திருக்கிறது, அதனை விடுவிக்க முடியாத படித்து இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே குற்றம் சாட்டப்பட்டது. So that is what the issue that they raised against the disciples, and they were arguing with one another. Scribes squarely points out about their failure. இவருடைய அதாவது தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. என்னையா குரு பெரிய அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிறார், உங்களால் செய்ய முடியாத போயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, விசுவாசம் இல்லாத ஒரு காரணத்தினால, யாருக்கு? சீஷர்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகபட்சமான அந்த விசுவாசத்துல வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கிறார். அந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எதற்காக என்றால், அவரை போலவே அவர்கள் பிரகாசிக்க வேண்டும், அவரை போலவே அவருடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவர் அவர்களிடத்துல அதை எதிர்பார்த்தார். ஆனால் அவரிடத்துல விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்து, விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் எவ்வளவு காலம் கூட இருப்பேன் என்று சொல்லி அதை கேட்கிறார். So Jesus finds out the real problem, the problem behind this failure. என்னென்றால் அவரிடத்துல விசுவாச குறைவு இருப்பதை, அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி அவங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் சொல்லி கற்றுக் கொடுத்து கிளிப்புலி சொல்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளுங்கள், ஊமை மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். மற்ற காரியங்கள், அதாவது மறைமுகமாக பேசப்படுகின்ற டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், மெட்டபரிக்கல் ஸ்பீச், எல்லா காரியத்தையும் அவர் பயன்படுத்தி அவர்களுக்கு போதிக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். He delegates the responsibility and the authority to cast out the devil and to heal the people. பல பிரச்சனைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை குணப்படுத்தவும் பிசாசை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மார்க் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். So he has already given that authority, and he called the 12 and began to send them out 2 by 2 and gave them authority over the unclean spirits. ஆனால் இங்கே அவர்களால் கூடாமல் போய்விட்டது. ஏற்கனவே அந்த கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதை சரிவர பயன்படுத்த வேண்டும். Authority has been given to a person.
He has to exercise that authority with responsibility and power. இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்தாத பட்சத்தில் அவன் அந்த பொறுப்புக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. இங்கே கூட சீஷர்களிடத்துல கண்ட ஒரு காரியம் அதுதான். எல்லாரும் கருதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல 13ஆம் வசனத்துல அதிக 6ஆம் அதிகாரத்துல 13 அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். ஏற்கனவே செய்திருக்காங்க. ஆனால் இங்கே அவர்களால் குணமாக்காமல் போய்விட்டது. So there is a clear failure on the part of the disciples that they must and should admit. அதை கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே என்பது தெரியவில்லை. ஆனால் இங்கே வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது வாக்குவாதம் பண்ணுவதற்காகவே இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் வருகிறார்கள். எப்போ குற்றம் கண்டுபிடிக்கலாம்? இயேசுவையே அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தவர்கள். பச்சை மரத்துக்கே இப்படி செய்தார்கள், பட்ட மரத்துக்கு விடுவார்களா? ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so Jesus had given his disciples the authority to cast out demons. Yet their ministry to the boy was ineffective. அது கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்களால் இந்த சிறு பையனுடைய ஊமை பிசாசு பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பையனை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்லையா? ஒரு ஏமாற்றமான ஒரு காரியம் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது இயேசுவை பின்பற்றுவோர் அவரை போலவே அவருடைய குணாதிசயத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அவரை போலவே ஜெபிக்கிறத ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உபவாசிப்பதிலே அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். உண்மையிலும் வேதத்திலே தேறினவராக ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் வார்த்தை அவர்தான் வார்த்தையே. அது மாத்திரமல்ல, கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டி. சீஷத்துவ பண்பு என்பது, தலைமைத்துவ பண்பு என்பது ஆண்டவரிடத்துல நிறைந்து காணப்பட்டது. அந்த குணாதிசயம் இவரிடத்துல அது இல்லை. சீஷர் அதாவது டிசைபிள்ஷிப் என்று சொல்லும்போது அதுதான் லீடர்ஷிப், தலைமைத்துவ பொறுப்பு. தலைமைத்துவம் என்றால் பணிவிடை செய்கின்ற ஒரு காரியம். முக்கியமாக அந்த ஒரு குணாதிசயம் இருக்கணும். அடுத்தது அற்புதங்கள் செய்கின்ற ஒரு வல்லமை ஆண்டவரிடத்தில் இருந்தது. அடையாளங்கள் செய்கின்ற ஒரு வல்லமை. முழுமையாக கடவுளை சார்ந்து வாழ்கின்ற ஒரு ஆண்டவராக, மேசியாவாக, பிதாவை சார்ந்தவர் வாழ்ந்தார். A fully devoted and dependent life in God. ஆனால் இவருடைய நிலைமை பார்க்கின்ற போது அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த தகப்பனார் மிகுந்த வேதனையோடு கூட சொல்கிறார், இதை துரத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தேன், முடியவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறு பிள்ளையை கொண்டு வாங்க. இவனுக்கு எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா சிறு வயது முதலே. அப்ப அந்த தகப்பனுடைய வேதனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு பிள்ளை அந்த ஊமை செவிடுக்குள்ள அந்த பிசாஸ் மிக தெளிவாக அது போடப்பட்டது பாருங்க. 24ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் பார்க்கும்போது மியூட் அண்ட் டெஃப் ஸ்பிரிட் என்று சொல்லி, மியூட் அண்ட் டெஃப் ஸ்பிரிட் என்று சொல்லி அங்கே போடப்பட்டது. ஊமையும் செவிடுமான ஆவி. அப்படிப்பட்ட ஒரு பிசாச அந்த பிள்ளையை பிடித்துக் கொண்டது. அப்போ அந்த பிசாசு எப்போ போய் புகுந்து கொள்கிறதோ அந்த பிள்ளை பேச முடியாது, மற்றவர் சொல்வதை கேட்க முடியாது. அது என்ன பண்ணுகிறது என்றால் அவனை பல முறை தண்ணியில தள்ளி இருக்கிறது, பல முறை நெருப்பில தள்ளி இருக்கிறது. அவன் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் இந்த உலகத்தில் எதற்காக வந்தான் என்றால் அவன் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க அல்ல, வாழ்வை கெடுக்க வந்தான். அது மாத்திரமல்ல, மக்களை கொல்லுவதற்காக வந்தவன் பிசாசு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அவர் வந்தார். Our Lord Jesus Christ came to this world in order to give us life, the abundant life. Not only the abundant life, through His words, He is leading us towards the eternal life. அதற்காகத்தான் கடவுளை தேடி ஆலயத்திற்கு நாம் வருகிறோம். ஆகவே இந்த தகப்பனாருடைய அந்த வேதனையை ஆண்டவர் கண்டு அந்த பிள்ளையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அழைத்த பிறகு அவன் சொல்லுகிற அந்த காரியத்தெல்லாம் கேட்ட பிறகு இன்னொரு ஒரு காரியத்தை அவன் முயற்சி கேட்கிறான். அதாவது 22ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. அவங்க ஒருவேளை
ஆண்டவரால் கூட இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்ற ஒரு அவநம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அப்போ எந்த அளவுக்கு இந்த சீஷர்கள் பண்ண காரியம் அங்க அவர்களுக்கு ஒரு பெரிய விளைவை இல்லையா ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அந்த மனுஷர் மத்தியில நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த தகப்பனுடைய உள்ளத்தில் கூட கடவுளையே சந்தேகப்படுகின்ற ஒரு நிலைமை. The desperate father was not even sure that Jesus could succeed in this particular test. இதுல அவரும் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நாம் கேட்கிறார், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். பாருங்க, அந்த ஒரு தேவை என்பதை உணர்ந்ததுனால எந்த நிலைக்கும் சென்று தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கெஞ்சி மன்றாடுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்தரணும். And it has often cast him into fire and into the water, destroying. But if you can do anything, have compassion on us and help us. He is compassion God. அவர் மனதிற்குரிய கடவுள். இன்றைக்கு கூட நாம் வாசித்து கேட்ட சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 116 1 2 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே நம் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவராக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் என் சத்தத்தை விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரை அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவி சாய்த்து எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். நீர் நாம் கேட்கின்ற போது கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர், அதற்கு செவி சாய்க்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கல்லுல மண்ணல்ல, ஜீவிக்கிற ஜீவன் உள்ள கடவுள். ஆகவே அந்த மனதுருக்கத்தை அவர் நிறைவேற்றினார். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அந்த உதவி கண்டிப்பாக தேவை. இதன் மூலமாக என்னுடைய பிள்ளை நன்றாக உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் அவனுக்கு திடீர் என்று ஆண்டவரிடத்துல கொண்டு வருகின்ற போது அவன் செய்கிற அந்த காரியம் என்னென்றால் 20ஆம் வசனத்துல அவரிடத்தில் கொண்டு வந்தவர்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவரை அலை கழித்தது. And when the spirit saw him, immediately it convulsed the boy. அந்த சிறுபிள்ளை ஊமை செவிடுதான் ஆனா என்ன பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பிட்ஸ் வர்ற மாதிரி பண்ணி கைய காலம் வச்சுக்கிட்டு வலி போடுற மாதிரி கைய காலம் இழுத்துட்டு வாயில நுரம் தள்ளி விழுதா ஒரு தகப்பன் பிள்ளை கஷ்டப்படுறதை எப்படி பார்க்க முடியும்? பிள்ளை வாய்க்காது பேச முடியாது. ஏன்னா ஊமையான ஒரு பிசாசு, நம்ம சொல்றதே கேட்க முடியாது. யாரால இதை மாற்ற முடியும்? ஆண்டவர் ஒரு நாள் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இவனுக்கு இருந்தாலும் கூட சீஷர்கள் விசுவாசம் இல்லாமல் அதை துரத்தப்படாமல் போன காரணத்தினால எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் உடனடியாக மனதிற்கு உடையவர் தான். ஆனால் கூட நம்மளை விசுவாசத்துல வளர வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆகவே தான் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 23ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். And Jesus said to him, if you can, all things are possible for one who believes. நீ நம்புப்பா, நீ விசுவாசி, கண்டிப்பா முடியும். ஆனா அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? நீ விசுவாசம் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரனை இழந்த சூழ்நிலையில, அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல அவர் கேட்டார், நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது மார்த்தாளே மரியாளே ஏன் கலங்குறீர்கள் என்று சொல்லி ஆவியிலே அவர் கலங்கி கண்ணீர் விட்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னார். இங்கே கூட விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளை தந்தை yes no other options left, என் பிள்ளை எப்படியாவது சுகம் பெற வேண்டும், ஆகவே எந்த காரியத்தையும் தலை அடமான வைக்க தயார் என்று சொல்லி அநேக பெற்றோர் சொன்னார். தன்னுடைய பிள்ளைகள் நல்ல அதாவது சமுதாயத்தில் உயர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு தியாகம் நிறைந்தவர்கள் பெற்றோர்கள். தங்களை பற்றி கவலைப்படாமல், தங்களுடைய சுக துக்கங்களை கவலைப்படாமல் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் பெற்றோர்கள். அதுவும் கர்த்தரை
விசுவாசித்து கர்த்தர் பயத்துல வளர்கின்ற பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவ்வளவு கரிசனை கொண்டு, அதே கரிசனை தான் இங்கே இருந்தது. ஆனால் அவர்ல அந்த விசுவாசம் இல்லை. உடனே பிள்ளை தகவல், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். மறுபடியும் கேட்கிறான், மறுபடியும் கேட்கிறான். Time and again he is asking, he is pleading, he is begging. Immediately the father of the child cried out and said, I believe, help my unbelief. எனக்கு உதவி செய்யும், என்னுடைய விசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு தெரியல, எனக்கு விசுவாசிக்கிறதா இல்லையான்றத வந்து you have to tell, because you are the master of all universe, you are the creator God, you are the word, you are the living word. நீர் நிர்ணயம் பண்ணுகிற போது எனக்கு விசுவாசம் இருக்கிறதே இல்லையா என்பதை நான் தெரியும். ஆனால் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்தது. என்னுடைய பிள்ளையை குணம், அது மாத்திரமல்ல என்று சொல்லி கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனங்கள் எல்லாம் ஆவலா காத்திருக்கின்ற போது அந்த நேரத்துல இயேசு அந்த அசுத்த ஆவி, ஊமையின் சுடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் வந்து கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அதை அதட்டினார். ஒருவேளை அந்த சீஷர்கள் எப்படி போய் அதை ஓட்டினாங்கன்னு தெரியல. பிசாசை எதிர்க்கின்ற ஒரு உரிமையை, அதிகாரத்தை கடவுள் படைத்தவர் அவரை நம்பி இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் கொடுத்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்க அவன் ஓடி போவான். யாக்கோபு நிருபம், யாக்கோபு நிருபத்தில் கூட 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourself to the Lord and resist the devil and it will flee from you. ஆகவே நாம் கடவுளத்தில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை, அநேக சூழ்நிலையில் உண்மையான விசுவாசத்தோடு காத்திருப்பதும் இல்லை, பிசாசை எதிர்ப்பதும் இல்லை. ஏதோ ஒரு, அதாவது குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கின்ற ஒரு நிலையில சேஃப் ஜோன் என்று சொல்றாங்களா, அது போல இருக்கும். கண்டிப்பா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். செய் அல்லது செத்துமடி என்ற ஒரு பாலிசி, அந்த கான்செப்ட் தான் ஆண்டவருக்கு தேவை. நீ நல்லவனா இருந்தாதான் பரலோகம், இல்லையா இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் என்று. ஆகவே எப்படியாவது வாழ வேண்டும் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு காட்டுகின்ற வழி வேதம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so Jesus puts a test before this man. விசுவாசம் கொடுமானான், அவன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதை அவனுக்கு கொடுத்தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு செய்த காரியம் அதனை அதட்டினான். ஓடிப்போ, இருக்காங்க மறுபடியும் என்னுடைய உள்ளத்திலே நீ புக, உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி சங்கீதம் 33:9 பார்க்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், இல்லையா? அதே போன்ற அதிகாரத்தை தான் நீயும் நானும் கூட போய் பிசாசு இடத்துல விசாசம் பண்றா போயிட்டு, நீ விசாசே நீ போனா உன்னை வந்து அலங்கரிச்சிடுவான், விடவே மாட்டான். பிசாசை எதிர்த்து இருக்கின்ற அந்த திராணி துணிவு நமக்கு தேவை. சீஷர்களுக்கு அந்த துணிவு இல்லாத காரணத்தினால இப்பேற்பட்ட ஒரு சொதப்பல் விஷயத்தை அவர்கள் செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 28ஆம் வசனத்துல இயேசு செய்த அற்புதம் ஏன் சீஷரால் செய்ய முடியாமல் போயிட்டது இல்லையா? 28ஆம் வசனத்துல அவர் பிரவேசித்த போது வீட்டில் அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிடுச்சு அவரிடத்துல தனித்து கேட்டார்கள். ரொம்ப உஷாராகலாம். ஆண்டவர் தனியா வந்து ஏன் சாமி எங்களால் முடியல, ஆண்டவர் சொல்றாரு தனியா இருக்கிறதுனால ஓகே ஓகே, இல்லைன்னா அவர் கடிந்து கொண்டிருப்பார். அப்ப என்ன சொல்றாரு, இப்பேற்பட்ட பிசாசுகள் ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் வழியா மற்ற எவ்வளவுனாலும் புறப்பட்டு போகாது என்று அவர் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட பிசாசு ஜபத்தினாலும் அடுத்து உபாசத்தினாலுமே ஒழிய இது புறப்பட்டு போவார். சோ இங்க பார்க்கின்ற போது the lack of faith, இல்லையா, the lack of faith in disciples, இல்லையா, disciples life. பார்க்கின்ற போது disciples
utterly failed in their personal spiritual walk and had neglected the prayers and the fasting. ஆண்டவர் தான் மனவாளன் என்னோட இருக்காரு, ஆனால் அந்த உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இவ்வளவு நம்ம டேக் இட் கிராண்டட். யோவான் சானுடைய சீஷர்கள் கூட, யோவான் சீஷர்களாக உபவாசக்காரனுடைய சீஷர்கள் ஏன் உபவாசம் இருப்பதில்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், மனவாளன் தங்களோடு இருக்கின்ற போது அவர்கள் உபவாசிக்க மாட்டார்கள், மனவாளன் தங்களை விட்டு எடுத்துக்கொள்கின்ற போது அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஆனால் உபவாசம் தேவை என்பதை இங்கே ஆண்டவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஜபமும் தேவை. இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லை, உபவாசம் என்பதில்லை. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஜபம் இல்லை, உபவாசம் கிடையாது. நம்முடைய திருச்சபையில மாதம் ஒரு முறை நடத்துகின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், போராது. உபவாசம் என்பது ஒருவேளை சாப்பாட்டை நாம் விட்டுவிடுகின்ற ஒரு காரியம் அல்ல. மக்களுடைய கொடுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களில பங்கெடுப்பதும், அநீதி நிறைந்த உலகத்துல நீதிக்காக குரல் கொடுப்பதும், கட்டப்பட்டவர்கள் அவர்களை தூக்கி எடுப்பதும், வாழ்விழந்தவர்களை நம்பிக்கைக்கு நம்பிக்கை கொடுப்பதும், அதுதான் உபவாசம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல மிக அழகா சொல்ல, சும்மா ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறாங்க இல்ல. So fasting is not just the foregoing of a meal, a single square. Jesus was being and becoming the distress of the people. அந்த Nazareth manifesto என்று பார்த்தோம் இல்லையா? அவருடைய கஷ்ட நஷ்டங்களில பங்கெடுத்து அவருடைய வாழ்விலிருந்து அவர் மேலே வரும்படியாக செய்தார். அநேக மக்கள் தாளந்துகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு எல்லாம் தாளந்து கொடுக்கப்பட்டது, அவர்கள் சமுதாயத்தில் உயர்வழியாக செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபவாசம். அறிஞர் அண்ணா சொல்கின்ற போது, அநேகருடைய தாளந்துகள் புதைக்கப்பட்ட சூழ்நிலையில அதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி, கோரிக்கையற்று கிடக்கிறது வேரில் பழுத்த பலா என்று சொல்லி, கோரிக்கையற்று கிடக்கிறது வேரில் பழுத்த பலா என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9:19 பார்க்கிறோம், 23-24. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:20 ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் பெரிய காரியத்தை மலையை பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆட்களை விழுந்து சொல்லும் நடக்கும். இன்றைக்கு அந்த விசுவாசம் நம்மிடத்துல இருக்கிறதா? கடவுள் கொடுத்த அதிகாரம், உண்மையான விசுவாசம் நம்மிடத்துல இருக்கும் பட்சத்துல எல்லாம் நிறைவேறும். Faith must be cultivated through spiritual discipline and devotion. Faith must be cultivated through spiritual devotion and discipline. அதாவது ஒரு ஆலயத்துல எல்லாரும் கூடி மழை வரணும்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணான். பண்ணிட்டு மறுநாள் இந்த மழை வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான ஒரு தேவை இருந்ததுனால ஜபம் பண்ணாங்க. எல்லாம் உபவாசத்தோடு மறுநாள் எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு வந்தாங்க. உபவாசம் பண்ணி போயிருக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசத்தோடு போதல் சொல்லியிருக்காரு, எல்லாரும் வாருங்கள், நாளை கண்டிப்பா மழை. மறுநாள் வந்தது, எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள், எல்லாரும் வந்திருந்தார்கள். ஒரே ஒரு பையன் மாத்திரம் உடையை கொண்டு வந்திருந்தான். அதுதான் விசுவாசம். அவனுக்கு தான் விசுவாசம் இருந்தது. போதகரோடு சேர்த்து மற்றவர்களுக்கு யாருக்கும் இல்லை என்று தான் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள வருகிறது. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, faith must be cultivated through spiritual discipline and devotion. அதை செயல்பாட்டில் காட்டுகின்ற ஒரு சிறுவனாக அவர் நல்ல உண்மையான மனித வாழ்க்கையிலே இதனை கட்டி காக்க வாழ்க்கையின் பயணத்துல நாம் சென்று கொண்டிருக்கிறோம். It is a journey இல்லையா? வாழ்க்கை என்பது ஒரு பயணம், போராட்டங்கள் நிறைந்த பயணம் இல்லையா? வாழ்க்கை என்பது போராட்டமே. அதாவது 2 தீமோத்தேயு 4:7 பார்க்கும்போது நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் இல்லையா? வாழ்க்கையில் பயணம் வேண்டும். கப்பலில் செல்கின்ற போது நமக்கு தேவை அந்த ஷிப் என்பது இல்லையா? ஷிப் என்பது மிக முக்கியமானது. அந்த ஷிப், அந்த கப்பல் என்பது ஷிப் இல்லையா? So we should have a cordial relationship with one another. அதுதான் நம்ம ஆலயத்துல கூடி வருவது. கூடி வருதல், it is a communion of saints. வந்திருக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய கூட்டம். நீ சரியில்லை, நீ சரியில்லை சொல்றதுக்கு இல்ல, நீ சரியில்லை, நீ சரியில்லை நான் 1000 தான் சொன்னாலையும் மத்தவங்க சொன்னாலையும் கடவுள் இதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற விதம் எப்படி? It is a communion of saints. பரிசுத்தவானுடைய கூட்டம், இதுல பங்கு பெறுகிறது பெரிய பாக்கியம்.
ஆகவேதான் ஆலயத்துக்கு வாருங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்பொழுதுதான் இந்த உறவு என்பது ரிலேஷன்ஷிப் என்பது பலப்படும். that will guide us towards the devotion. கர்த்தருடைய அந்த ஞானத்துல நாம் ஒன்று இணைக்கும்படியாக நம்மை அது கூட்டி சேர்க்கிறது. it encourages and leads to friendship. ஒருவருக்கொருவர் பகைமை உணர்வை களைந்து நட்பு பாடும்படியாக it leads to friendship. இல்லையா? relationship, friendship. ஏன்னா ஷிப் பத்தி சொல்லி இருக்கிறேன், கப்பல் பத்தி தான் friendship. So this friendship leads to a beautiful fellowship with one another. ஆனால் இந்த உறவுகள் இப்படியாக சென்று கொண்டிருக்கிற போது மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? in the center of this beautiful relationship we encounter as selfishness என்ற அந்த சுயம் என்று வருகின்ற போது அங்கே அது என்ன ஏற்படுகிறது? அதுவும் ஒரு இதுதான் இல்லையா? அது selfish. So it may not be a pleasing one for the worship before God. A pleasing worship before God. It is not a pleasing worship before God. So அந்த ஷிப்ன்றது பார்த்துட்டீங்களா? இந்த பயணம் என்பது ஆதி காலத்துல மிஷனரிமார்கள் வந்து இந்த மிஷன் காம்பவுண்ட் என்று ஆரம்பிக்கின்ற போது சுவிசேஷ வாரியத்து முதலாவது திருச்சபை நிறுவினார்கள். அதன் பிறகு அதாவது ஒரு கப்பல் பயணம் என்று சொல்லி அதுல பயணம் செய்கின்ற போது கடலில தவித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்டெடுக்கின்ற ஒரு காரியம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க வேண்டும். ஆகினால் தான் அங்க ஹாஸ்பிட்டல் கட்டினது. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ஸ், அங்கிருந்து எடுக்கப்பட்டவர்களுக்கு புது ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும். மீட்கப்படுகிறவர்கள், மீட்கப்பட்ட கூட்டம் என்பது உன்னுடைய கையில என்னுடைய கையில இருக்குது. அவங்களெல்லாம் நாமெல்லாம் மீட்கப்பட்டவர்கள். அவளை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கப்பலில் பயணம் செய்கின்ற போது மிகுந்த சாக்கிரதையோடு மிகுந்த ஒற்றுமையோடு அன்பு பாராட்டி ஒருவருக்கொருவர் அந்த ஃபெலோஷிப் ஐக்கியத்துல நம் கடந்து செல்ல கடவுள் அழைக்கிறார். ஆனால் இதற்கு ஒரு தடையா இருப்பது அந்த செல்ஃபிஷ் என்று வருகின்ற போது நாம் இன்றைக்கு வாசி கேட்ட நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல யாக்கோபு 3:5-6 ஒரு நாவு அது ஒரு நெருப்பு. நாவு ஒரு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நாவை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது. யாரால கேட்டாங்கன்னா யாரால கேட்ட யாரால கேட்டாங்கன்னா நம்மளால கேட்டாங்க. அது ஒரு ரைட் சொல்ற மாதிரி இருக்கும். எதுவுமே போனை நோர்றது தெலுங்கு வார்த்தை. வாய்ல அது அதாவது ஒரு சின்ன டீப் ஆனா அது காட்டியே போயிடும். இல்லையா? நம்முடைய நாவை அடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அநேக காரியங்களில நாம் அது வந்து சாவுக்கு ஏதுவான விஷயம். நிறைய பேர் நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம். சாதாரணமா சொல்லப்பட்ட காரியம் அவர் உள்ளத்துல தைத்து அது அவங்களுக்கு ரணப்போடு ஏற்படுத்துகிறது. நாவை ஒரு நிமிஷம் அடக்கக்கூடாது. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிற ஆரம்பத்துல போது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒரு குதிரைக்கு கடிவாளம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாவையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். ஒரு கட்டுப்பாடு என்பது தேவை. உலகமான அதாவது வார்த்தைகளை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏன் நம்முடைய ஆளுக்குரிய வாழ்க்கையிலே அது இல்லை. அதற்கு தடையாய் நாவை அடக்கி ஆட வேண்டும். யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கா சோகாக சொல்லி எடுத்துக்கொண்டு அந்த நாவை அடக்காதவர் கடைசியில குற்றத்தில் அகப்பட்டு தப்பிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகும் அநேக சூழ்நிலையை பார்க்கிற போது அந்த நாவை அடக்க முடியாமல் இருக்கிறது. கால் 2 தான் நடக்கும் பாதை 1, கண் 2 நாம் பார்க்க இல்லையா? ஏதாவது காது 2 கேட்கின்ற மொழி அது 1. ஆனால் வாய் 1 தான். அது பேசும் விதம் பல இல்லையா? நான் பேசுறது கூட இப்ப பாருங்க மைக்ல விட்டு வர்றதுனால சிங்கிளா தான் வருது. வாய் 1 தான், பேசும்
பல பிரியமானே, இன்றைக்கு நம்முடைய வாயினாலே நாம் வாய்ஜாலம் செய்து அநேக சூழ்நிலைகளில் விசுவாசத்துல வளர முடியாதபடிக்கு எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர்கள் என்று சொல்லி நாம் நம்பி கொடுக்கணும். நிறைய உண்டு, இருக்கவே கூடாது. மலை புத்தகத்திலே ஆண்டவர் வந்து சொல்கின்ற போது ஆரம்பிக்கின்ற போதே முதலாவது வசனத்தை அவர் சொன்னது, ஆவியில் நிறைவுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒருத்தர் சொன்னாங்க, அதே மலை புத்தகத்துல என்ன கேள்வியை கேளு, நான் சொல்றேன் எனக்கு தெரியும், எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் அது வந்து சமத்துவம், அது சமத்துவம். அதுல இருந்து ஒரு கிளாஸ் அவ்வளவுதான் நம்ம தண்ணி சொன்னாங்க. ஏய் வேணாப்பா, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அதுல ஏசாமி 5000 பேருக்கு ஓஷித்தா இருக்குல்ல, 5000 பேருக்கு எழுதி கொடுத்து 5000 பேருக்கு அதனால எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு பைபிள்ல எல்லாமே தெரியும், என்னால கூட சொல்ல முடியாது. நாட் ஈவன் 1%. நான் MTS ஓல்ட் டெஸ்டமென்ட்ல, ஆனால் அது சமுத்திரம். கடவுளுடைய அவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் இடம் முடியாது. பரிசுத்தாவியான உதவியை கேட்டு விசுவாசத்தை வளர்த்துவதற்கு இந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய அந்த வல்லமை இந்த உலகத்திலே தொடர்ந்து விசுவாசம் வளர்ந்து பெருகி கத்திற்கேற்ற சாட்சியாக நாம் ஜீவிக்க செய்வாராக. அவங்க எல்லாரும் நேரிய சம்பவம் அப்படி இருந்தீங்களும் சிந்தனை கிறிஸ்தியஸ்குள்ளாக நம்ம வளர்ச்சி காப்பாங்க.